வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்க Q3 ரிசல்ட் பர்பஸ்க்காக போர்ட் மீட்டிங் கூட்டுறாங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2026. இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 343 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 287ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது இன்னும் பை ஜோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் லோ லெவல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் ஆல்மோஸ்ட் 0 தான், 0.03 வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெக் டிடிஎம் பார்த்தோம்னா 73.5 இருக்கு. இது ஹையா தான் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. நெட் கேஷ் ஃப்ளோ 1 இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட பார்க்கும்போது லாஸ்ட் இயர்ல 9.9 நெகட்டிவா இருந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.74ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2025-26க்கு வந்து 40% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 26 to 27 பார்க்கும்போது 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மார்ச் மாதத்தோட Q4 ரிசல்ட், அது 2025-26 உடைய ரிசல்ட் வந்துடும். அதுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு நமக்கு வந்து 27 உடைய எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம். அதனால ரெண்டுத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ 2026ல் என்ன பிஹேவியர் இருக்கும், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2025ல் ஹை அண்ட் லோ எப்படி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். 2025ல் ஹை 339 வச்சிருக்கிறான். அது ஆகஸ்ட் மாதம் 2025 வச்சிருக்கிறான். லோ 198 வச்சிருக்கிறான். மார்ச் 2025 வச்சிருக்கிறான். ஸோ இப்போ வந்து நமக்கு மார்ச் மாதம் போன வருஷம் லோ வச்சிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச்சில் கூட லோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இவன் வந்து இதுக்கு முன்னாடி 2024ல் பார்த்தோம்னா 394 கிட்டக்க அவன் 394 கிட்டக்க அவன் வந்து ஹை வச்சிருக்கிறான். ஸோ இப்போ 2025ல் 339 அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறது, ட்ரெண்ட் பிரீச் ஆகுதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நல்ல முடிவு எடுக்கணும். சரி, இப்போ வந்து இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 286. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் இருக்கிறான். இப்போ ஒட்டி இருக்கும்போது சப்போஸ் வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபாலோயிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ப்ரைஸஸ் எல்லாமே 233லேருந்து 266, 145லேருந்து 179, 92லேருந்து 113 இதிலெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து 340லேருந்து 374 இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை உடச்சி போகிறான்னாக்கா R2 406லேருந்து 426, அதுக்கு பிறகு R3 481லேருந்து 514 இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.